வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி, நீங்கள் வெங்காயம் பயன்படுத்துங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, துளி இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், மிளகா, காஞ்ச மிளகா. தேவையான பொருட்கள் இவ்வளோ மட்டும்தான். இதை வச்சு எப்படி சுவையான சட்னி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன். வேக வச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கை இப்படி வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கோங்க. பாருங்க, வானல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை போடுறோம். அதுக்குள்ளே 2 கொத்தமல்லி போடுறோம். புதினா போடுறோம். புதினா போட்டுட்டு நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடுங்க. நான் போட்டுட்டு இஞ்சி போடுங்க. நான் டைரெக்டாக இஞ்சி போடுறேன். வெங்காயம் போட மாட்டேன்றனால நான் டைரெக்டாக இஞ்சி போடுறேன். இஞ்சி ஒட்ட தான் செய்யும். அப்போ கொஞ்சம் தக்காளி போடுறோம். இதுக்கு காரமே இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான். தாளிக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்து தாளிச்சிருங்க. காரம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான், மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது. இது நல்லா தக்காளி கரையட்டும். பாருங்கள், இது நல்லா தக்காளி குழஞ்சிருச்சு. பாருங்கள், இது உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கையால் மசிச்சு விடுறோம். மசிச்சு விட்டும்போது இப்படி ஆகிடும். அதை இதில் ஊற்றிடுங்க. தாளிச்சதில் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். பாருங்கள், இது கொஞ்சம் கொதிக்கணும். இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி போடணும். பாருங்கள், தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா? இது இட்லியோட தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தண்ணியாக இருக்கட்டும். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பு போடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். சும்மா கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. கலரே இப்படி தான் இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது கொதிக்கட்டும். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்ச பிறகு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மூடிட்டேன், கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது சட்னி மாதிரி இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வெறும் உருளைக்கிழங்கும் 2 தக்காளி, வெங்காயம், 4 பூண்டு இருந்தால் மட்டும் போதும். கொஞ்சம் பெருங்காய பொடியே தாளித்து ஊட்டினா போதும். வேறு எதுவுமே போட வேண்டாம். ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடி டு ஈஸி மெத்தடில் இருக்குது. ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், சுவையான எளிமையான உருளைக்கிழங்கு சட்னி ரெடி.